Hi, good morning. In the daily காலையில யோகாசனா அப்புறம் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் ஆச்சு. டெய்லி ரொட்டீன் என்னதுதான். As the chemicals they take us higher. The night's young, it has just begun. As she puts her hand in mine, we wanna chase the night, wanna dance to the light, pull stars from the sky, just two hearts running wild. Never sleep, never stop, as we shout from the top. We're gonna be two hearts running wild. Afternoon, we lay awake in bed. The glass so loud as the hours pass. We're gonna do it all again. We wanna chase the night, wanna dance to the light, pull stars from the sky, just two hearts running wild. Never sleep, never stop. Shout from the top. We're gonna be. We're gonna be two hearts running wild. இது காலையில 7:10 2 வால்நட் எடுத்திருக்கேன். இது ஊற வைக்கணுமா இருந்தது. ஸோ நைட்டு நான் மறந்துட்டு ஊற வைக்கிறதுக்கு அதனால ஊற வைக்கல. இது ஊற வச்சுட்டு இது மேலே இருக்கிறது தோலெல்லாம் எடுத்துட்டு ஊற வச்சு வால்நட் உரிக்கிறதுக்கு ஃபஸ்ட் அந்த வால்நட்டு ஆனால் தோலெல்லாம் உரிச்சிட்டு ஊற வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இல்லைன்னா பாடி ஹீட் ஆகும் கொஞ்சம். ஸோ இது ஊற வச்சு சாப்பிடுறது. 2 வால்நட் எடுத்திருக்கேனால 7 மணி 10 நிமிஷம் ஃபஸ்ட் காலையில் 9 மணி ஆகுது. இது 2வது மீல். ஒரு புட்டு எடுத்திருக்கேன். ஒரு புட்டுன்னா ஒரு 3/4 புட்டு எடுத்திருக்கேன். ஒரு பழம் எடுத்திருக்கேன். இது வந்து 2வது மீல். காலையில் 9 காலையில் 11 மணி. இது வந்து 3வது மீல். ஒரு பேரிக்காய் எடுத்திருக்கேன். சீசனல் ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு எந்த சீசனில் எந்தெந்த ஃப்ரூட்ஸ் கிடைக்கும் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் லோக்கல் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அந்தந்த மாதத்தில் இதுதான் கோல்ட் ஆகுது, அது ஹீட் ஆகுது, அந்த மாதிரியெல்லாம் கிடைக்க இது இல்லை. நம்மளுக்கு சீசனில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸை நம்ம சாப்பிடணும். ஏன்னா அந்த சீசனில் நம்ம சாப்பிடலன்னா வேறு எப்பவுமே சாப்பிட முடியாது. இயற்கையாக கிடைக்கிற பழக்கம் நம்மளுக்கு பழம் வந்து அந்த சீசனில் நம்ம சாப்பிடணும். டைம் இப்போ வந்து 1 மணி 45 நிமிஷம் ஆகிட்டுருக்கு. 1:45 ஆகிட்டுருக்கு. ஸோ லன்ச் டைமு தான். எனக்கு இன்னும் பசி எதுவும் எடுக்கலை. அதனால நான் எதுவும் எடுக்கலை. இன்றைக்கி மத்தியானம் நான் ஸ்கிப்பு தான். அதனால என்ன பண்ணிட்டேன்னா 3லேருந்து 4 சின்ன சின்ன கொய்யக்காயை எடுத்திருக்கேன். இப்போ டைமு வந்து 3:30 மணி ஆகுது. இது வந்து 5வது மீல். ஸோ நான் ஒரு வேக எடுத்து வச்சு சோளம் ஒன்று எடுத்திருக்கேன். இது வந்து 5வது மீல். இப்போ டைமு வந்து 5:30 மணி ஆகுது. இது வந்து 6வது மீல். ஒரு பிளேட்டு ஃபுல்லாக எடுத்திருக்கேன். ஒரு பிளேட் எடுத்திருந்து இன்னும் கொஞ்சம் கூட எடுத்திருந்தேன் நான் பப்பாயா. ஏன்னா இன்றைக்கி மத்தியானம் சாப்பிடாதனால எனக்கு பசி எடுத்ததுனால இந்த பப்பாயா சாப்பிட்டு இதில் இன்னும் கொஞ்சம் கூட பப்பாயா எடுத்து சாப்பிட்ருக்கேன். இது வந்து 6வது மீல். இது சாயங்காலம் 6:30 மணி. 2 வால்நட் எடுத்திருக்கேன். ஒரு கப்பு பிளாக் காஃபி எடுத்திருக்கேன் வித்தவுட் சுகரு. இது 8வது மீலும். 8 மணி ஆகுது. 8வது மீல் எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு கப்பு கஞ்சி தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன், ராகி கஞ்சி. இந்த ராகி கஞ்சியில் வந்து நான் உளுந்து, கம்பு, சோளம், வெந்தயம் எல்லாம் போட்டு ஒரு ராகி மாவு பண்ணியிருக்கேன். அந்த ராகி மாவில் தான் களி கூட செஞ்சுக்குவேன். அடிக்கடி நான் களி கூட செய்வேன். களி கஞ்சி 2ம் இதனால தான் பண்ணுறதுன்னா ரொம்ப சத்தான ஃபுட்டு தான் இது. ஸோ நான் அடிக்கடி எடுத்துக்குவேன். எல்லா வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன்.
இதுதான் எடுத்திருக்கேன். ஏன்னா இப்போ ஆச்சு 12 நாள் போயிட்டுருக்கு. 30 டேஸ் வெயிட் லாஸில் 12வது நாள் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம டயட் பண்ணிட்டு இருக்கிற டைமில் கொஞ்சம் அதிகமாக இந்த மாதிரியெல்லாம் சேர்க்குறதுனால வெயிட்டு சீக்கிரம் குறையும், நம்மளுக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகும். அதனால நான் நைட்டு கஞ்சி தான் எடுத்துக்கிறேன் நான். அப்புறமா மதியத்தில் நிறைய நான் தண்ணி குடிக்கணும். எல்லோரும் அவ்வளோதான் மதியத்தில் நல்ல தண்ணி குடிக்கணும். அட்லீஸ்ட் 3லேருந்து 4 லிட்டர் தண்ணியாச்சும் குடிக்கணும். நம்ம தண்ணி குடிக்காமல் இருக்கக்கூடாது, தண்ணி நிறைய குடிக்கணும். இப்போ குளிர்காலம் இருக்கிறது நல்ல தண்ணி குடிக்க முடியாதுன்றவங்க நம்ம சுடு தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. எல்லா வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கன்ட்டு கேட்டுக்கிறேன். நிறைய கமெண்ட் லைக் எல்லாம் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, குட் நைட், டேக் கேர், பை பாய், தேங்க்யூ ஸோ மச்.